பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதிடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை தொழுது வணங்கி தாழ் பணிந்து கண்மணியாக திகழ்கின்ற மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் என்னை ஆதரித்து உணர்வோடு எனக்கு எல்லா வகையிலையும் ஆதரித்து என்னை மென்மேலும் உயர வைக்கின்ற கோடான கொடி நேயர் பெருமக்களுடைய திருவடி பாதம் வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் பராபவ வருடம், அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை ஆகிய உத்தராயணமும் வசந்த ருதுவும் மங்களகரமான மாதமாக வைகாசி மலர்கின்றது. பேரே வைகாசி. இதை நம்ம முன்னோர்கள் மதுரை மாவட்டத்தில் சொல்லுவாங்க வைகைன்னு. நம்ம இப்போ கூட சித்திரை திருவிழா, மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருவிழான்னு சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா நடக்கும்போது கூட அந்த குண்டோதரன் எல்லா உணவுகளையும் சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி விற்கும்போது தண்ணி குடிக்கிறது தாகங்கும்போது அப்புறம் பார்வதி தேவியார் சிவபெருமான்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் குண்டோதரனை கூட்டிகிட்டு கை வை அப்படின்னு சொல்லுவார். அங்கே கை வைப்பா உனக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற பொருள் இல்லை, கை வை அப்படிம்பார். அங்கே கை வச்சோன்னே இறை அருளால் பீரிட்டு தண்ணீர் அடித்து கங்காதேவி எழுந்து அருள் கொடுப்பாள் குண்டோதரனுக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகை கைவை அதுவே மருவி வைகைன்னு மாறிவிட்டது. இதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை என்ற ஒரு மிகப்பெரிய திருத்தலத்திற்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பெயரெல்லாம் இருக்கின்றது. கூடல்மால் நகர் என்ற மதுரைக்கு அந்த வைகை மிக சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த மருவி வந்தது போல் அந்த மதுரையில் கூடல்மால் நகர் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள் 12க்கும் கிட்டத்தட்ட எல்லா வீதிகளிலும் அதனுடைய பெயரில் இருக்கின்றது. அதே போல் இந்த மாதம் மிக சிறப்பு பெற்ற வைகாசி பார்த்திங்களா, வைகாசி. அந்த வைகாசியை ஏன் மங்கள மாதம்னோட நம்ம சொல்லலாம். ஏன் மங்கள மாதம்னா காசு. என்ன மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்குதா, வைடா காசை. இதுதான் வைகாசி. பாருங்கள், சித்திரையோட முகூர்த்தத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட வைகாசியில் ஒரு 10 முகூர்த்தம் 8 முகூர்த்தம் இருக்கும். அப்போ 8 முகூர்த்தமும் அவங்களுக்கு சந்திராஷ்டம பிரகாரம் அது நடக்கும். அதனால தான் என் மாப்பிள்ளை நல்ல லக்கடா உனக்கு இந்த பொண்ணு கிடச்சிருக்கிறா, பார்த்துக்க, நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வைகாசு. அதாவது திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துல வைகாசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதற்கடுத்தது போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய 12 விழிகளும் கண்டிப்பாக அவருடைய தமிழ் மாதங்கள் அவரும் அதுக்கு தொடர்புள்ளவர். அந்த வகையில் வைகாசி விசாகத்தை பற்றி பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இப்போது 12 ராசிக்குரிய இந்த மாதத்தில் 12 ராசிக்குரிய பலனை பற்றி உங்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். வைகாசி மாதம் அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம் என்று சொல்லுவதை விட கார்த்திகை. கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோமே, எதுக்கு ராசியவே சொல்லணும், தமிழ் மாதத்தையும் நம்ம சொல்லணும்னா. அப்போ விருச்சக ராசிக்காரவங்களுக்கு கார்த்திகை மாதங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக பாதிப்பதுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா எல்லாருமே அறிஞர்கள் எல்லாருமே கற்றுக் கொடுக்காமே போயிட்டாங்களே, சொல்லாமே போயிட்டாங்க. சொன்னால் நம்மளை குருவை மிஞ்சி சிஷியன் ஆயிடுவான், சிஷியன் வந்து குருவை மிஞ்சிடுவாங்கிறது சொல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் சுவாமியை பொறுத்த அந்த பழக்கமே இல்லை. என்ன கேட்டாலும் தெளிவு, குருவின் திருவடி காணல், தெளிவு குருவின் திருமேனி காணல், குரு தெளிவின் திருப்பாதம்.
குரு தான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விருச்சகம், விருச்சகம் என்னாலே போராட்டம், விருச்சகம்னாலே திண்டாட்டம், விருச்சகம்னாலே புகழுக்கு உரிய இடம், விருச்சகம் என்னாலே வீரியத்துக்கு உரிய இடம், விருச்சகம் என்னாலே கலங்காதிரு மனமே, அப்படிப்பட்ட இடம். விருச்சகம் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபடாமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஏன் தெரியுமா? 2க்கு 5க்குரிய குரு. இந்த விளக்கத்துக்கு அடிப்படை காரணம் வேணும்ல. அப்போ 2க்கு 5க்குரிய குரு அவர் என்ன செய்வார்? அதான் வாக்கி சார், அதான் வாக்குக்கு அதிபதி. 2க்கு 5க்குரிய குரு உச்சம் பெற்றிருக்காரு. எங்கே உச்சம் பெற்றிருக்காரு? அவர் வரை பார்க்குறாரு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க விருச்சகத்துக்கு. இந்த மாசத்துல இருந்தே விருச்சகம் வெற்றிவாக சூடியக்கூடிய மாதம். இந்த மாசத்திலிருந்தே எல்லா செல்வமும் வந்து சேரக்கூடிய மாதம். இந்த மாசத்திலிருந்தே குரு பார்வை வருவதும் மட்டுமல்ல, செல்வாக்கும் சொல்வாக்கும் அந்த வாக்கு பலிதம் அதுவும் வரக்கூடிய நேரம். அப்போ 2க்கு 5க்குரிய குரு, உதாரணத்துக்கு 2க்கு 5க்குரிய குரு அங்கே உச்சம் பெறாரு. அது உதாரணம் இல்லை, அது கன்ஃபார்மாக உச்சம் பெறாரு. ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அவரும் உங்கள் வீட்டில் இருக்கார், அவரும் கடகத்தில் இருக்காப்ப. அப்போ இங்கே என்ன நடக்குது? நீசபங்க ராஜயோகமாக மாறுது. நடக்கிறது சந்திர திசையில் செவ்வாய் புத்தி, இல்லை செவ்வாய் திசையில் சந்திர புத்தி, இல்லை சூரிய திசையில் சந்திர புத்தி, இல்லை சந்திர திசையில் சூரிய புத்தி. இப்படி நடக்கக்கூடிய காலங்களாக இருந்தால் திருமணமானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, குழந்தை பாக்கியமானாலும் சரி, நோயிலிருந்து தப்பிக்க இருக்குது. ஏன்னா நோய்க்குரிய இடம், வைத்தியத்துக்குரிய இடம், தன்வந்திரிக்குரிய இடம், வைத்தீஸ்வரனுக்குரிய இடம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி எல்லா வகையிலும் சிறப்பான ராசியை, ஆராய்ச்சிக்கு உரியது, அறிவு சார்ந்ததுக்கு உரியது, ஆராய்ச்சிக்குரியது. எல்லாத்தையும் விட இன்னொன்று இருக்குது தெரியுங்களா? சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கும், கிளிப்பிள்ளை ஆனது. ஏன்னா சொன்னதே சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் திருந்தி வாங்கப்பா, இவங்களைத்தான் சொல்லணும். அப்போ ஏன் விருச்சகத்தில் அந்த மாதிரி? அதே மாதிரி வைத்திய செலவுகள் ரொம்ப கவனம், வைத்திய செலவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நேயர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கும் மறைவு ஸ்தானம். அப்போ சூட்சமம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2, 5க்குரிய குரு உச்சம் பார்த்துக்கங்க. அடுத்து உங்கள் ராசிநாதனும் அங்கே இருக்கிறாரு, பார்த்துக்கங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் தசாபுத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக எல்லா வகையிலையும் புதுசாக என்ன ஆரம்பிக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிக்கணும். புதுசாக வியாபாரம், புதிய நிறுவனம், புதிய ஒரு இட்லி கடை, புதிய ஒரு மெடிக்கல், புதிய ஒரு விவசாயம், ஒரு விவசாய பண்ணை, ஒரு மாந்தோப்பு, புளியந்தோப்பு, தென்னந்தோப்பு, எல்லா மரங்கள், விவசாயத்தை உயர்த்தி பார்ப்பது. இப்போ தான் மழை வந்தது நிற்க மாட்டேங்குது, மழையே வரல, ஆனால் மழை வந்தால் நிற்கலையே. இப்போ மழை வந்ததுன்னா அப்படியே பிடிச்சிக்கிறது. அடமலையில் அடம் பிடிக்கும் மழையாக போயிடுச்சு. வந்தால் விழுந்துக்கிட்டே இருக்குது, போனால் போய்கிட்டே இருக்குது. இயற்கை காலங்கள் சூட்சமங்கள் மாறுது, கலியுகமாக மாறுது, இயற்கை வளமும் மாறுது. அப்படிப்பட்ட நேரத்தில் விருச்சிக ராசி எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கன் மாதிரி இருக்கணும். பேச்சிலும் சரி, திறமையிலும் சரி, கோபத்திலும் சரி, வேகத்திலும் சரி, விடாப்பிடியாக இருக்கக்கூடியது, விடாப்பிடியாக இருக்கக்கூடியது. பயங்கரமான பிடிவாதம். என்ன சொன்னாலும் நான் சொல்கிறது தான் சட்டம். யாருக்கு அது அதிகாரம்? விருச்சகம். அதுக்கு பேரே அதிகார ராஜி. இதுக்கு பேர் அதிகார ராஜி. விருச்சக ராசின்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் பாருங்கள், என்னுடைய ப்ரிடிக்ஷன் எடுத்து பாருங்கள். விருச்சகம் அதிகாரத்துக்குரிய ராசி, அதிகாரத்துக்குரிய ராஜி, அன்புக்குரிய ராஜி, கலக்கத்துக்குரிய ராசி. கலக்கமாக அதில் தான் இருக்கும், கலக்கம் அதில் இருக்கும். ஆக மேற்கொண்ட எல்லா தொல்லையும் எடுத்துக்கோங்க. எல்லா தொல்லையும் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியும் சரி, விருச்சக ராசிக்கு தசாபத்தியை பார்த்துக்கோங்க, எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக விருச்சக ராசி இந்த வைகாசி மாதத்தில்
குரு பயிற்சி வரக்கூடிய இந்த நேரத்தில் குருபலமும் உங்களுக்கு வந்து சேருது. அப்போ குருபலம் வரும்போது குரு பார்க்குறதும் சரி, 2க்கு 5 குரு உச்சம் பெறுறதும் சரி, மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு அடுத்தது விருச்சகம், கேட்டை, அனுசம், விசாகம். அனுசம், கேட்டை, விசாகம். அப்போ நிச்சயமாக கேட்டை ஆஞ்சநேயர் வழிபாடு, விருச்சகம் அனுசம், கேட்டை ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுச நட்சத்திரம் அம்பாள் வழிபாடு, அடுத்தது விசாகம் குரு வழிபாடு. இதை பண்ணிட்டு வந்தால் சீரும் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.